சாத்தானை அழிக்க, உடல் நோயை குணமாக்க, இறை வார்த்தையை எடுத்துரைக்க வானதூதர்கள் வல்லமை படைத்தவர்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 26வது வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்று அதிதூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல் மற்றும் ரஃபேல் இவர்களுடைய விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவர்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த வானதூதர்களை பற்றி திரு தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அதிதூதர்களை பற்றி கூறும்போது, வானதூதர்கள் கடவுளுக்காக தனிப்பட்ட விதத்தில் படைக்கப்பட்டவர்கள் என்று கூறுகின்றார். மறைக்கல்வி கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் எண் 350 வானதூதர்கள் கடவுளை இடைவிடாமல் துதிப்பதற்காகவும் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்தவும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்று விளக்குகின்றார். வானதூதர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட நம்முடைய நலன்களுக்காகவும் செயல்படுபவர்கள் ஆவார்கள். விண்ணகத்தை நோக்கிய நம்முடைய திருப்பயணத்திற்கு உறுதுணையாயிருப்பவர்கள் இவர்கள். திருவிவிலியமும் திரு அவையின் பாரம்பரியமும் அதிதூதர்களை பற்றிய 2 சிறப்பு அம்சங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதலாவதாக, வானதூதர்கள் கடவுளின் முன்பாக எப்போதும் கடவுளுக்காக இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, அதிதூதர்களாக அறியப்படும் புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் என்ற மூவரின் பெயர்களும் ஏல் என்று முடிவதன் பெயர் காரணம் மிக முக்கியமானது. ஏல் என்றால் எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் கடவுள் என்று பொருள்படும். அவர்களின் பெயர்களிலே கடவுள் பொறிக்கப்பட்டுள்ளார். அவர்களின் பெயர்களே அவர்கள் மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்ற அர்த்தமாகும். இவரை குறித்து இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலும் யூதா புத்தகத்திலும் திருவெளிப்பாடு நூலிலும் வாசிக்கின்றோம். தானியேல் புத்தகத்தில் புனித மிக்கேல் இஸ்ரேல் மக்களின் தலைவராக இருந்து எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுகிறார் என்பதை தானியேல் 10ஆம் அதிகாரம் 13 இறைவார்த்தை மற்றும் 12ஆம் அதிகாரம் 11 இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போலவே யூதா புத்தகத்தில் புனித மிக்கேல் சாத்தானோடு மோயிசன் இறந்த உடலை குறித்து வாதிடுவதையும், அப்போதும் சாத்தான் மோசேயின் உடலை புதைக்க வேண்டும் என்று சொல்ல மிக்கேல் அதனை கடிந்து கொள்வதையும் குறித்து வாசிக்கின்றோம். எதற்காக சாத்தான் மோசேயின் உடலை புதைக்க வேண்டும் என்று வாதிட்டது என்பதற்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லும் விளக்கம், சாத்தான் சொல்வது போன்று மோசேயின் உடலை புதைக்கும் பட்சத்தில் மக்கள் அவரை கடவுளாக வழிபட தொடங்கிவிடுவார்கள். அதுவே மிகப்பெரிய பாவம் ஆகிவிடும் என்பதற்காகத்தான் மிக்கேல் சாத்தானை கடிந்து கொள்கிறார். ஒரு சமயம் திருத்தந்தை 16ஆம் சிங்கராயர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து விட்டார். மக்கள் அனைவரும் அவர் இறந்து விட்டார் என்றே நினைத்தார்கள். ஆனால் திருத்தந்தை இறக்கவில்லை, மாறாக ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் அதிதூத மிக்கேல் சாத்தானோடு போர் தொடுத்து வெற்றி கொண்டார். இவ்வாறு புனித மிக்கேல் அதிதூதர் தீமைகளை, தீய சக்திகளை, இந்த உலகத்திலே நம்மை தாக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளை வெற்றி கொள்ளக்கூடியவராக, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பதை இந்த புனித மிக்கேல் அதிதூதருடைய விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புனித கப்ரியேல் தூதரை பற்றி நாம் சற்று படிக்கின்ற பொழுது, முதன் முறையாக கப்ரியேல் காட்சி பெற்றபின் தானியேல் அவருக்கு உடல் சரியாகி விடுகிறது. பின்னர் கப்ரியேல் தானியேலுக்கு விளக்கம் அளித்து ஜெபத்தின் தன்மையை விளக்குகிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் முதலாக சக்கரியாவுக்கு தோன்றி யோவானின் பிறப்பை முன்னறிவிக்கின்றார். லூக்கா நற்செய்தியில் வானதூதர் கப்ரியேல் வழியாக இயேசுவின் பிறப்பின் முன்னறிவிப்பு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது என்பதை லூக்கா நற்செய்தி 1:26-38 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே நாம் படிக்கின்றோம். அங்கே கப்ரியேல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லி கப்ரியேல் வானதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை, அதாவது இறை வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஒரு பணியை கப்ரியேல் வானதூதர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக புனித
ரஃபேல் வானதூதர். ரஃபேல் என்பது கடவுளின் நலமாக்குவார் என பொருள்படும். ரஃபேல் மம்ரே பள்ளத்தாக்கில் ஆதாமுக்கு காட்சியளித்தார் என தால்முத் கூறுகின்றது. ரஃபேல் தாதியர், மருத்துவர் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாவலர் என நம்பப்படுகின்றார். ஏனென்றால் உடல் உள்ள ஆன்மீக ரீதியாக துன்புறுகின்ற மக்களை குணப்படுத்துவதற்கு கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். வானதூதர்களுக்கு இறைவனின் கட்டளைப்படி அளிக்கப்பட்ட பணிகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோமானால் அவர்கள் கடவுளின் செய்தியை பகிரவும், காப்பாளர்களாக செயலாற்றவும், கடவுளை புகழ்ந்து பாடுபவர்களாகவும், கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாகவும், விண்ணை மண்ணை இணைக்கும் பாலமாகவும், கடவுளின் பிள்ளைகளுக்காக போராடுபவர்களாகவும், கடவுளிடம் பரிந்து பேசுபவர்களாகவும், குணமாக்குவர்களாகவும், உதவி செய்பவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த வானதூதர்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாமும் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள், சாத்தானுடைய தொந்தரவுகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வானதூதர்கள் முதலிலே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நமக்கு துணையாக இருக்கின்றார். மூன்றாவதாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வானதூதர்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வாக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நாம், என் தூதரே இன்று என்னை வழிகாட்டவும் காப்பாற்றவும் தயவு செய் என்று நாம் வானதூதர்களை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாக நடக்க வேண்டும். நம்முடைய அன்றாட நடப்பு சம்பவங்களில் சின்ன சின்ன அடையாளங்கள், நன்றி அறிதல்கள், நல்வினைகள் போன்றவற்றை கவனித்தல். தூதர்கள் சில நேரம் நேரடியாக அல்லது நம்முடைய உள்ளுணர்வில் உணர்ச்சியின் வழியாக வழிகாட்டுவார்கள். மூன்றாவதாக நல்ல செயல்களை செய்யும் பழக்கம். உதவி, பொறுமை, அன்பு, மனச்சாந்தி ஆகியவற்றை முன்னிறுத்துங்கள். தூதர்கள் நமது நல்ல முயற்சிகளை ஊக்குவித்து தீமைகளை தவிர்க்க வழிகாட்டுவார்கள். நான்காவதாக மதிப்பு மற்றும் விசுவாசம் வளர்த்தல். தேவாலயம் செல்லுதல், அதே போலவே இறை வார்த்தையை வாசித்தல், ஜெபம் செய்தல், விசுவாசம், பக்தியை மேற்கொள்ளுதல், இவை அனைத்தும் நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாக்க வழிகாட்டும். இறுதியாக இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு சில நிமிடங்கள் நாம் அன்று வானதூதர் நம்மை எவ்வாறு வழி நடத்தினார், எந்தெந்த நேரங்களில் நமக்கு உதவியாக இருந்தார் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் நேரத்திலே நாம் என்ன செய்ய முடியும் என்றால், இறைவனை நோக்கி ஜெபிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்ட நேரத்தில் எல்லாம் உறுதுணையாக இருப்பதற்கு இந்த ஜெபமானது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். குறிப்பாக இந்த வானதூதர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளிலும் துன்ப நேரத்திலும் வானதூதர்களை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலை தருவார். எனவே இந்த நாளிலே நாம் வானதூதர்களை நோக்கி ஜெபிப்போம். இதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.